வெல்கம் பேக் டு SBO நியூ அப்டேட்ஸ். SBO நியூ அப்டேட்ஸில் இன்றைக்கி நாம் யூடியூப் தரப்பில் வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டு நல்ல அப்டேட்டா இல்லை நியூ கிரியேட்டருக்கு ஆப்பு வைக்கிற அப்டேட்டா அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுவரைக்கும் யூடியூப்பில் நம்ம 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒரு வீடியோ நம்ம ஷார்ட்ஸாக அப்லோடு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இனிமே 3 மினிட்ஸ் வரைக்கும் 3 மினிட்ஸுக்குள்ளே நம்ம அப்லோடு பண்ணுற எல்லாமே இனிமேல் ஷார்ட்ஸாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு வெளிவந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்டு நிஜமாகவே நியூ கிரியேட்டர்ஸுக்கு 15 செகண்டுக்கு மேலேயே என்ன போடுறது, ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்ருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஆப்பு வைக்கிற ஒரு அப்டேட்டு தான். சரி, ஓகே, இந்த அப்டேட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இது எப்படியெல்லாம் கிளைம் ஆகும், எப்படியெல்லாம் பணம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கமும் அடுத்து பார்த்துடலாம். இப்போது என்னென்னா, நம்ம இது வரைக்கும் 60 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற வீடியோவை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அக்டோபர் 15க்கு அப்புறம் நம்ம போடக்கூடிய 3 மினிட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது என்ன சைஸில் இருந்தாலும் சரி, வெர்டிக்கல் சைஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஹரிசாண்டல் சைஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அது என்னவா மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஷார்ட்ஸாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க, எனக்கு 3 மினிட்ஸுக்கு மேலே எனக்கு வீடியோ போட வராது அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக 3 மினிட்ஸுக்கு மேலே இனிமேல் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ண பழகிக்கோங்க. 3 மினிட்ஸ்க்குள்ளே யாரெல்லாம் வீடியோ போடுறீங்களோ அது எல்லாமே ஷார்ட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். சரி, ஓகே, இப்போ அடுத்ததாக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் சொல்ல வர விஷயத்த ஷார்ட்ஸாக போடும் பொழுது ஷார்ட்ஸ் ப்ராடாக எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதாவது வீடியோ அப்படின்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் கிட்ட மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கும். பட் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வைடாக யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆடியன்ஸ் க்ரோத் ஜாஸ்தியாகும். மேக்ஸிமம் நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ பிரகாரம் இப்போ நீங்கள் 3 மினிட்ஸில் ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸு 15 செகண்ட்ஸுக்கு மேலே நம்ம ஷார்ட்ஸில் யாராவது இருக்காங்க அப்படின்னும் பொழுது அது என்னவாகிடும் அப்படின்னா ஒரு வியூவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு ஷார்ட்ஸில் அதிகமாக வியூஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் மானிட்டைசேஷன் நமக்கு அந்த வயசில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஃபார்மேட்டுக்கு கிடைக்கிற மாதிரி மானிட்டைசேஷன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இந்த 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் எப்போ இருந்து எலிஜிபிலிட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15க்கு அப்புறம் தான் இந்த அப்டேட்டு. ஸோ அதனால் அக்டோபர் 15க்கு அப்புறம் யாரெல்லாம் 3 மினிட்ஸ்க்கு வீடியோ போடுறீங்களோ கண்டிப்பாக அது எல்லாமே ஷார்ட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 15க்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 மினிட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ அக்டோபர் 14th நைட்டு வரைக்கும், நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அது ஒரு 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் இருக்குன்னா அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. அதே நீங்கள் அக்டோபர் 15th அன்னைக்கு நைட்டு, அதாவது விடிய காலையில் 12 மணி 12 AM நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஷார்ட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னு பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட்ஸ் ஃபீல்டில் தான் போய் உட்காரும். ஸோ அதனால் உங்களுக்கு அதிகமாக வியூஸ் கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஒரு கிரியேட்டராக நீங்கள் ஒரு 3 மினிட்ஸில் நீங்கள் உங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் 3 மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது அண்ட் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷார்ட்ஸு 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸை நீங்கள் இமீடியட்டாக அக்டோபர் 15th அன்றைக்கே நீங்கள் உங்களோட ஷார்ட்ஸ் கேமரா, அதாவது நம்ம யூடியூப்பில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிள் அமைக்கி கேமரா ஆன் பண்ணி நம்ம சிலர் ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது லேட்டரான உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன வீடியோ எடிட்டிங் ஆப் வச்சுருக்கீங்களோ அந்த ஆப்பில் நீங்கள் 3 மினிட்ஸுக்குள்ளே ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை கொண்டு தான் நீங்கள் இப்போதைக்கு அப்லோடு பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அக்டோபர் 15க்கு அப்புறமே அடுத்த அப்டேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் 3 மினிட்ஸ் வீடியோ உங்களோட மொபைல் எடிட்டிங் ஆப்பில் போய் நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி அதை கொண்டு தான் நீங்கள்
அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 60 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் யாராவது போடுறாங்க அப்படின்றவங்க டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் சிம்பிள் அமைக்கி கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணி நீங்கள் 60 செகண்ட்ஸ்க்குள்ளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்டு 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி கிளைம். நம்மள நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதர் பர்சன் கண்டென்ட் வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன இடங்களில் கொடுப்போம். சில இடங்களில் நமக்கு அது காப்பிரைட் கிளைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க யூடியூப் தரப்பில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி அதர் பார்ட்டி இது வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்களோட இதில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டென்ட்டு காப்பிரைட் கிளைம் கண்டென்ட்டு இல்லைனா வந்துட்டு ஏதோ ஒன்று உங்கள் சேனலில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா யாருக்கும் விசிபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த ஐடி அந்த வீடியோவில் வந்து ஒன்றா அந்த பர்சனோட அந்த அதர் பர்சனோட அந்த கண்டென்ட்டை டெலீட் இல்லைனா அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அந்த கரெக்ஷனை வந்து உங்கள் எடிட்டர் மூலியமாக உங்கள் எடிட்டர் ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் போய் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அகெயின் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் வந்து எல்லா பீப்புளுக்கும் விசிபிள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஐடி கிளைம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதர் பர்சன் கண்டென்ட்டு யூஸ் பண்ணும் பொழுது. சரி, ஓகே. மியூசிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 60 செகண்ட்ஸுக்குள்ளே இருக்க மியூசிக் வந்து நீங்கள் வந்து அங்கே மேலே ப்ளஸ் சிம்பிள் அனுப்பிக்கி மேலே வந்து ஆடி மியூசிக்ன்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸ்னும் போது உங்களுக்கு அதிகமாக மியூசிக் தேவைப்படுதுன்னும் பொழுது நீங்கள் யூடியூபோட ஆடியோ லைப்ரரியில் போய் நீங்கள் எடுத்து அதில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய காப்பிரைட் கிளைம் ஆகாத மியூசிக்காக எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 3 மினிட்ஸ் ஷார்ட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி கிளைம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு எந்த மாதிரி பணம் வரும்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஷார்ட்ஸுக்குன்னு ஒரு ஃபண்டு அலோகேட் பண்ணி ஷார்ட்ஸ் ஃபண்டு ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் தான் இதுக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவை 1க்கு 2 முறை நல்லா கேட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோவாக ஒரு க்ரியேட்டராக உங்களோட வீடியோஸ் மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லா கிரியேட்டர்கிட்டையும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.